ஆலோசனைங்கிற Recording in progress. அம்மையாரோட புத்தகத்திலிருந்து அதிகாரம் 48 சுத்தப்படுத்துதலின் அவசியங்கிற தலைப்பின் கீழாக தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது நம்மளுடைய சரீரத்தினோட வெளிப்புறமாக இருக்கட்டும், உள்ள இருக்கக்கூடிய அவயங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம வசிக்கக்கூடிய பகுதியா இருக்கட்டும், நம்ம எப்படி சுத்தமா வைத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அம்மையார் நமக்கு இந்த நாளிலும் நமக்கு ஆலோசனையா கொடுக்குறாங்க. நல்ல ஆரோக்கியமுடையவர்களாக நாம விளங்குவதற்கு என்ன நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரத்தம், பிளட்டு வந்து நமக்கு நல்லதா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ரத்தம் தான் ஜீவசாரம் அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு பழுதாகியதை அது செவ்வைப்படுத்தி உடலை காப்பாற்றுகின்றது. அதாவது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரத்தம் தான் ஜீவசாரம். நம்ம உடம்புல எந்த இது பழுதானாலும் அதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா ரத்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஆரோக்கியமா இந்த ரத்தம் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு ஆகாரம், ஆரோக்கியமுள்ள ஆகாரமும் சுத்தமான காற்றும் தான் இதுக்கு நல்ல காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சுத்தமும் பலமடையும் பொழுது உடல் முழுவதற்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜீவனையும் உற்சாகத்தையும் அது அழிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரத்த ஓட்டம் எத்தனை நிறைவுடையதாக இருந்தாலும் நம்மளுடைய உடல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும்போது நம்மளுடைய சரீரம் எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைவுடையதாக இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு என்னென்ன வகையில நம்மளோட சரீரத்தை உள்ள இருக்கக்கூடிய ரத்தத்தை நம்ம எப்படிலாம் நல்லபடியா வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அன்றாட குளிக்கிற காரியத்தை தான் அவங்க சொல்றாங்க. அதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா தண்ணீரை வந்து உடலுக்கு வெளிப்புறமாக உபயோகிப்பது ரத்த ஓட்டத்தை வந்து ஒழுங்குபடுத்துவதற்கு கையாள வேண்டிய முறையில இதுவும் ஒரு முறை, ஒரு திருப்திகரமான முறை அப்படின்னு சொல்றாங்க. சிலர் வந்து குளிர்ந்த நீரிலையும் குளிப்பாங்க, சிலர் வெந்நீர்லையும் குளிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்படி நம்ம குளிக்கிற போது குளிர்ந்த நீர்ல குளிக்கும் போது ஆரோக்கியம் விருத்தி அடைவதற்கு ஒரு நல்ல ஔஷதம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குளிர்ந்த நீர்ல குளிக்கும் போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் பெறுது. ஒருவேளை நம்ம வெந்நீர்ல கொஞ்சம் வெதுவெதுப்பான நீர்ல நம்ம குளிக்கும் போது ரோம துவாரங்களை திறந்து வைத்து அழுக்கானது அகற்றப்படுவதற்கு துணையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வெந்நீர்ல குளிச்சாலும் சரி, இல்ல குளிர்ந்த நீர்ல குளிச்சாலும் சரி, அது நம்ம சரீரத்துக்கு ஒரு ஆரோக்கியம் தரக்கூடிய காரியமாக தான் இருக்குது. இந்த இரண்டு காரியங்களும் பார்த்தோம் அப்படின்னா நரம்புகளை சாந்தப்படுத்தி ரத்த ஓட்டத்தை வந்து சமன்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அந்த ரத்த ஓட்டத்தை சமன்படுத்துறதுல இது வந்து குளிர்ந்த நீரா இருக்கட்டும், வெந்நீரா இருக்கட்டும், நமக்கு ஒரு நல்ல காரியத்தை தான் கொடுக்குது அப்படிங்கிறாங்க. ஒருவேளை சோம்பலா இருக்கிறாங்க அப்படின்னும் போது ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு சுறுசுறுப்பு இல்லாம நம்ம ஒரு மந்தமா இருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ரத்த ஓட்டமும் என்னதான் இருக்கு அப்படின்னா மந்தமா தான் இருக்குது. இப்படி சோம்பலா இருக்கிற காரியமா இருக்கிறது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஜீவனுக்கா இருக்கட்டும், இல்ல ஆரோக்கிய வாழ்விற்கா இருக்கட்டும், ஒரு அத்தியாவசியமான மாறுதல்களை ஒண்ணுமே அது ஏற்படுத்தாது அப்படிங்கிறாங்க. இப்ப நமக்கு வந்து சோம்பலா இருக்கிற காரியத்துல என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து நாளடைவுல எப்படி இருக்கும் அப்படின்னா செயலற்று போகுது அப்படிங்கிறாங்க. ரத்த ஓட்டம் துரிதம் அடைந்து உடலில் நின்று அழுக்கும் அசுத்தமும் அகற்றப்பெற்று நம்மளுடைய லங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும். நம்மளோட சரீரத்துல ரத்த ஓட்டம் நல்லா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அழுக்கும் அசுத்தமும் நம்மளோட லங்ஸ்ல இருந்து என்ன ஆகணும் அப்படின்னா லங்ஸ்ல தான் என்ன ஆகும், நல்ல சுத்தமான காற்று இருக்கும்போதுதான் நம்மளுடைய அழுக்கு அகற்றப்படும். ஏன்னா நுரையீரல் அந்த காரியத்தை செய்யும் போது, லங்ஸ் அந்த காரியத்தை செய்யும் போது நமக்கு வந்து புதிய ஒரு உடல் வந்து சரீரம் வந்து அதுக்கு ஏற்ற பிரகாரமா இருக்கும். அசுத்தம் நம்ம உடம்புல சேராத இருக்கும்போது ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும்போது என்ன நம்மளோட சரீரம் வந்து ஒரு நல்லபடியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம லங்ஸுக்கு போதிய சுதந்திரம் கொடுக்கறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறாங்க. அது சுயாதீனமா செயல்படுறதுக்கு நம்ம சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதை வந்து நம்ம தடை செய்யற மாதிரி இறுக்கமடைய செய்யற திறன் வந்து நம்ம கிட்ட காணப்படுது. அது எந்த வகையில எல்லாம் காணப்படுதோ அந்த காரியங்களை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து அகற்றணும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வேலை செய்யறதுக்காக நம்ம சேர்ல உட்காரும் போது நம்ம முதுக வளைத்து உட்காரக்கூடாது. நம்மளுடைய அலுவலகங்களின் வேலை செய்வோருடைய பழக்கத்தினால் அவர்களுடைய உடலில் சாதாரணமாக தீய பலன் தோன்றுகிறதுன்னு சொல்றாங்க. இதை நம்ம சேர்ல உட்காரும் போது அந்த சேர்ல உட்காரக்கூடிய பழக்கம் கூட ஒரு தீய பழக்கமா நமக்கு காணப்படுதுன்னு சொல்றாங்க. நம்ம நேரா நிமிர்ந்து உட்காரணும். வேலையின் நிமித்தமாக நம்ம எப்படியோ நம்ம முதுக வளைச்சு நம்ம உட்கார்ற போது
நம்மளுடைய சுவாசம் வந்து சரியா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறதுனால கூட அந்த ஒரு பழக்கம் கூட நம்ம நுரையீரலை வந்து போதிய சுதந்திரம் கொடுக்கறது இல்ல. அது சுவாசிக்கிறதுக்கு ஏற்ற ஆக்சிஜன் கிடைக்காத அளவுக்கு நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை வைக்கிறாங்க. தாராளமாக சுவாசிப்பது கூடாத காரியம். அதனால இந்த லங்ஸ் விரிவடையக்கூடிய அந்த சக்தியை வந்து அது இழந்து போகுதுன்னு சொல்றாங்க. அப்படி அது இழந்து போறதுனால போதுமான ஆக்சிஜன் வந்து நம்மளால உட்கொள்ள முடியாது. இதனால ரத்த ஓட்டம் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது மந்த நிலையை அடையுதுன்னு சொல்றாங்க. லங்ஸ்ல இருந்து வெளியே தள்ளப்பட வேண்டிய கழிவாகிய நச்சு பொருள் வந்து தங்கி ரத்தம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அசுத்தமாகுது. அந்த லங்ஸ் செய்ய வேண்டிய வேலையை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அது வேலை செய்யாத அளவுக்கு நம்ம வந்து அதுக்கு ஒரு தடையை ஏற்படுத்துறோம். அப்படி தடையை ஏற்படுத்தும் போது ரத்தம் என்னமாகுது, அது நான் வெளியேற்றக்கூடிய அந்த கழிவு பொருள் நச்சு பொருள்லாம் என்ன ஆகுது, ரத்தத்தோட கலந்து ரத்தம் என்னமாகுது அப்படின்னா அசுத்தமாகுது. இதனால லங்ஸ் வந்து செயல்பட நம்ம தடை செய்யும் போது ஸ்டொமக்கா இருக்கட்டும், லிவரா இருக்கட்டும், இல்ல பிரெயினா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இப்ப வந்து நம்மளோட ஸ்கின் வந்து என்ன ஆகுது, இது மட்டும் பாதிக்கப்படல. நம்மளோட ஸ்கின் என்ன ஆகுது, ஒரு பழுப்பு நிறத்துல மாறுது. இதனால ஜீரணமும் என்ன ஆகுது, நம்ம டைஜஷனோட பவரும் என்ன ஆகுது அப்படின்னா தடைபட்டு போகுது அப்படிங்கிறாங்க. இப்ப டைஜஷன் வந்து சரியா இல்லாதப்போ நம்மளுடைய ஹார்ட் ஃபங்க்ஷனும் என்ன ஆகுதுன்னா சோர்வடைந்து போகுதுன்னு சொல்றாங்க. அப்படி சோர்வடைறதுனால நம்மளோட மூளை வந்து என்ன ஆகுதுன்னா அதுல ஏற்படக்கூடிய எண்ணங்கள் வந்து தெளிவு இல்லாம குழப்பம் அடையுதுன்னு சொல்றாங்க. இப்படி குழப்பம் அடையும் போது நம்மளுடைய மனம் எப்படி இருக்குன்னா தெம்பு இல்லாதவாறு அந்தகாரம் அடையுதுன்னு சொல்றாங்க. நம்ம இந்த ஒரு போதிய அளவு காற்றோ இல்ல நம்ம உட்காரக்கூடிய சூழ்நிலையோ நம்ம இப்படி ஒரு தடையான ஒரு காரியத்தை வைக்கும்போது வெளியேற்றக்கூடிய அந்த நச்சு கழிவு பொருள் வெளியேற முடியாதனால பிளட்ல வந்து என்ன ஆகுது, அசுத்தமாகுது. இதனால ஒவ்வொரு உறுப்புகளும் எப்படிலாம் சேதம் பழுதாகுது அப்படிங்கிற ஒரு காரியத்தை அம்மையார் நமக்கு கொடுக்குறாங்க. இதனால உடல் அனைத்தும் சோர்வடைந்து செயலற்று நோய் தொற்றுவதற்கு வழி பிறக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அழுத்த லங்ஸ் வந்து அகற்றிக்கொண்டே இடைவிடாது இருக்கிற அந்த ஒரு காரியத்துக்கு புதிய காற்று அளிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அழுக்கடைந்த காற்றை சுவாசிக்கும் பொழுது போதிய ஆக்சிஜன் கிடைக்காததுனால மூளைக்கும் பிற உறுப்புகளுக்கும் பாயக்கூடிய அழுக்கடைந்த ரத்தத்தினால அது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு புத்துயிர் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நல்ல ரத்த ஓட்டம் ஏற்படுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல காற்றோட்டமுள்ள ஒரு காற்றோட்டம் வந்து தேவைன்னு சொல்றாங்க. இந்த காற்றோட்டம் இல்லாத அறையில நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாழவே கூடாது, வசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது உடல்ல இருக்கக்கூடிய முழு பலத்தையும் என்ன பண்ணுது அப்படின்னா குன்ற செய்கிறது, அதாவது நலிவடைய செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. இதனால நம்ம என்ன பண்றோம், நம்ம சரீரத்துல வந்து என்ன ஆகுது, சீக்கிரமா சளி தொற்றுக்கு இல்ல பிற நோய்களுக்கு நம்ம வந்து சீக்கிரமா அஃபெக்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அநேக பெண்கள் முகம் வந்து எப்படி இருக்குன்னா வெளுத்து போய் பலன் இல்லாத அளவுக்கு இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில பெண்கள் என்ன பண்றாங்க, வீட்டை விட்டு வெளியே வந்து திறந்த வெளியில வந்து ஒரு நல்ல காற்றை சுவாசிக்காம அவங்க வீட்டுக்குள்ளேயே சுத்தமில்லாத ஒரு காற்றோட்டம் இல்லாத ஒரு இடத்துல அவங்க வசிக்கிறது கூட ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சுத்தம் இருக்கக்கூடிய காற்றோட்டம் நிரம்பிய நல்ல ஒரு காற்றை நம்ம வந்து கடவுள் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அது வந்து ஒரு திரண்ட ஐஸ்வர்யங்கள்ல அதுவும் ஒண்ணுன்னு சொல்றாரு. நல்ல ஒரு காற்றை நம்ம சுவாசிக்கிறதுக்கு கடவுள் நமக்கு நல்ல காற்றையும் கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம திறந்த வெளியில நல்லபடியா நம்ம சுவாசிக்கணும். அதுவும் நமக்கு ஒரு ஐஸ்வர்யத்துல ஒரு இது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப சரீர ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் மிகவும் சுத்தமா இருக்க வேண்டியது அவசியம். அதாவது சரீர பிரகாரமாகவும் நம்ம சுத்தமா இருக்கணும், மன ரீதியாகவும் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம வந்து எப்படி இருக்கணும், சுத்தமா இருக்கக்கூடியது ஒரு அவசியம்னு சொல்றாங்க. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் காலையும் சரி மாலையும் சரி குளிர்ந்த தண்ணீரோ அல்லது வெந்நீரோ வந்து நம்ம குளிக்கிற பழக்கத்துல இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம எல்லாருமே காலையில குளிக்கிறது உண்டு, ஆனா மாலையிலையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இருவேளையும் குளிக்கணும். அப்படி குளிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா சரீரமும் மனதும் ஒன்று போலவே புத்துயிர் அடையும். தசைகளோட இயக்கம் வந்து எப்படி ஆகும் அப்படின்னா இலகுவாகி புத்தி பிரகாசம் அடையும் சொல்றாங்க. சரி, இது வந்து நம்ம சரீரத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் நம்ம செய்யக்கூடியது. அடுத்தபடியா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உடுத்துற வஸ்திரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா சுத்தமா இருக்கணுங்கிறது முக்கியமானது. ஏன் அப்படின்னா இந்த உடுக்கக்கூடிய வஸ்திரம் வந்து
சரும துவாரங்கள் வழியாக வெளியேறுகின்ற அந்த கழிவை வந்து உறிஞ்சக்கூடியதா இருக்கணும். நம்ம உடுத்துக்கிற ஆடை வந்து சருமத்து வழியா வரக்கூடிய கழிவுகளை அந்த நம்ம உடுத்துற ஆடை வந்து உறிஞ்சுதான் இருக்கணும். அடிக்கடி நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆடையை வந்து நம்ம வந்து அனுதினமும் மாற்றி வெவ்வேறு, அதாவது தினமும் குளிக்கிறப்போ நம்ம ஆடையை என்ன பண்ணணும், மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, அசுத்த உடலுடையவர்களாக இருப்பதுடனே அசுத்தமும் தீண்டதுமான ஆடைகளை அணிவது தெய்வத்திற்கு பிரீதியை அளிக்காது என்று சிறு பிள்ளைகளுக்கு நம்ம கற்பிக்கணும்னு சொல்றாங்க. அதாவது தினமும் நம்ம குளிக்கும் போது அதுக்கு ஏற்ற ஆடையை நம்ம உடுத்தணும். அந்த ஆடை எப்படி இருக்குன்னா சுத்தமானதா இருக்கணும், அசுத்தமானதா இருக்கக்கூடாது, கிழிந்த ஆடையாவும் இருக்கக்கூடாது. இது வந்து கடவுளுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு நன்மையான காரியம் இல்லைங்கிறத நாம வந்து நம்ம சிறு பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கற்றுத்தரணும்னு சொல்றாங்க. ஆடையை வந்து எப்படி உடுத்தணும் அப்படின்னா சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வைத்துக் கொள்ளணும்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஆடையை சுத்தமாகவும் வச்சுக்கும் போது நம்மளோட நினைவுகளையும் நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா தூய்மையாகவும் இனிமையுடையதாகவும் வைப்பதற்கு ஒரு அடிகோலாக அமையும்னு சொல்றாங்க. நாம எப்படிப்பட்ட ஆடைகளை உடுத்துறோம், நம்ம எப்படிப்பட்ட ஆடைகளை நம்ம சரீரத்துக்கு ஏற்ற பிரகாரம் பயன்படுத்துறோமோ அது பிரகாரம் தான் நம்மளுடைய நினைவுகளும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாம நம்ம வசிக்கிற அந்த வீட்டினோட உட்புறமா இருக்கட்டும், இல்ல வெளிப்புறமாக இருக்கட்டும், இல்ல மூளையில இருக்கட்டும், எதுவோ ஒண்ணு இந்த பொருள் நமக்கு தேவைன்னு சொல்லி வெளியில குப்பையா கொட்ட வேண்டிய பொருளை கூட நம்ம வீட்டுக்குள்ள சேர்த்து வைக்க கூடாது. நம்ம மரம் செடி கொடியெல்லாம் நம்ம வீட்டுக்கு வெளிப்புறமா வச்சிருக்கும் போது அதுல உதிர்ந்து விழுகிற அந்த இலைகளை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஓரமா குவிச்சு இப்படி மாதிரி வைக்க கூடாது. அதை உடனே அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி காரியத்தையும் நமக்கு சொல்றாங்க. வீடுகளில் அசுத்தமும் அசட்டை செய்யப்பட்டதுமான மூளை முடங்குகள் இருப்பது ஆன்மாவிலும் அசுத்தமும் அசட்டை பண்ணப்பட்டதுமான மூளை முடங்குகளை சிருஷ்டிக்கும். நம்ம வீட்டுல எப்படியாப்பட்ட காரியங்களை செய்யறோமோ அதே போலதான் நம்மளுடைய எண்ணங்கள்லயும் மூளையிலையும் நம்ம அப்படிப்பட்ட எண்ணங்களை நம்ம தேங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லி அம்மையார் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. பூரண சுத்தமும் மிகுதியான சூரிய வெளிச்சமும் இல்வாழ்க்கையில் சுத்தத்திற்கு அடுத்த எல்லா அம்சங்களிலும் ஜாக்கிரதை காண்பிப்பதும் நோய் நீங்கி நல்ல ஆரோக்கியத்துடனும் வீட்டார் அனைவரும் வாழுவதற்கு அத்தியாவசியம். அப்ப நம்ம எப்படியாப்பட்ட இடத்துல நம்ம இருக்கிற இடத்த எப்படியாப்பட்டதாக நம்ம மாற்றி அமைச்சுக்கணும், இல்ல எப்படிப்பட்ட இடத்துல நம்ம வசிக்கணுங்கிற காரியத்தை அம்மையார் நமக்கு கொடுக்குறாங்க. எப்படி இருக்கணும்னா பூரண சுத்தமா இருக்கணும். சூரிய வெளிச்சம் நம்ம வசிக்கக்கூடிய அறைகள்ல இருக்கக்கூடியதா மாற்றணும். அதாவது இப்ப நம்ம வசிக்கக்கூடிய வாழக்கூடியது எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வீட்டுல வசிக்கக்கூடிய யாவருக்கும் எந்த நோய் தொற்றுக்கும் ஆளாகாம நல்ல ஆரோக்கியத்தோட வாழக்கூடிய வகையில நம்ம மாற்றி அமைச்சுக்கிறது மிகவும் அவசியம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பரலோகம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்தமும் தூய்மையானதுமாக இருக்குது. தேவனுடைய நகரத்தின் வாசல்கள் வழியாக உள்ளே பிரவேசிக்கின்ற அனைவரும் அகலமும் புறம் தூய்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்ப நம்ம ஒவ்வொருவரும் நம்மளுடைய எண்ணமும் சிந்தனையும் எப்படிப்பட்டதாக இருக்குது, பரலோகத்தை நோக்கி இருக்குது. அப்ப நம்ம பரலோகம் போகிற அந்த நம்மளுடைய ஆண்டவருடைய வாசல் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா பரிசுத்தம் உள்ளதா இருக்குது. அதுல நம்ம பிரவேசிக்கணும் அப்படின்னா நம்ம இங்க அவர் கொடுத்திருக்கிற இந்த வீட்டுல நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சரீரத்தையும் நம்ம சுத்தமா வச்சுக்கணும், நம்ம வீட்டுல உள்ளவங்களை எல்லாரையும் நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும். அப்படிங்கிற ஒரு காரியத்தையும் அம்மையார் இன்றைய நாளில நமக்கு ஆலோசனையா கொடுத்திருக்காங்க. அப்ப அம்மையார் கொடுத்த ஆலோசனையை நம்ம கடைபிடிச்சு நம்மளோட வாழ்க்கையில நம்ம நோய் இல்லாத வாழ்க்கையை வாழ்வோம். இப்படிப்பட்ட சபைகளுக்கு ஆலோசனை சொல்ல தேவன் கொடுத்த நல்ல தருணத்திற்காக தேவனுக்கும் சபையோருக்கும் நன்றி. ஆமீன்.